السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعثرت الأغاني بالطيب ذكره ورياه. الحمد لله. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் குர்ஆனிக் சயின்ஸ் என்ற அடிப்படையில் தினமும் நாம் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அறிவியல் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், அஃபலா யன்லுரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகத்தை நாம் எப்படி படைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானத்தை நாம் எப்படி உயர்த்தியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகளை எப்படி படைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க மாட்டீர்களா? வ இலல் அர்லி கைஃப சுதிஹத், இந்த பூமியை எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க மாட்டீர்களா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், அல்லாஹ் குர்ஆனிலே நம்மளை ஜுவாலஜி படிக்க சொல்றான். வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், ஆஸ்ட்ரானமி படிக்க சொல்றான். வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மவுண்டனாலஜி அல்லாஹ் படிக்க சொல்றான். வ இலல் அர்லி கைஃப சுதிஹத், ஜியோகிராஃபி அல்லாஹ் படிக்க சொல்றான். குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்காத துறையே கிடையாது. வானவியலாக இருக்கட்டும், புவியியலாக இருக்கட்டும், தாவரவியலாக இருக்கட்டும், மண்ணியலாக இருக்கட்டும், விண்ணியலாக இருக்கட்டும், கடலியலாக இருக்கட்டும், எல்லா துறை சார்ந்த கலைகளையும் நல்ல சொல்ல போனா அறிவியல் பாடங்களை நம்ம ஆசிரியர் ப்ரொஃபசர் நமக்கு சொல்லித்தராத பல சாப்டர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் நாம் குர்ஆனிலே இலல் இப்லி கைஃப குலிகத், அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஜுவாலஜிங்கிற சாப்டரை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் சாயில் சயின்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ராலஜி இன் குர்ஆன், பிசிக்ஸ் இன் குர்ஆன், ஓசோனோகிராஃபி, கடலியலை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். பயாலஜி, பாட்டனி என பல்வேறு துறை சார்ந்த சாப்டர்கள் சார்ந்த பல அறிவியல் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்காக சிறிய குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சிலந்திகளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிலந்தி கூடு கட்டும். சிலந்தி என்ன செய்யும்? கூடு கட்டும். அதுல ஆண் சிலந்தி கூடு கட்டுமா, பெண் சிலந்தி கூடு கட்டுமான்னு தெரியுமா? எது கூடு கட்டும்? ஆண் சிலந்தியா? தப்பு. ஆண் சிலந்திக்கு கூடு கட்டக்கூடிய கூவத்து கிடையாது. ஆண் சிலந்திகள் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக படுக்கைகளை மட்டும்தான் தயார் செய்யுமா. பெண் சிலந்திகள் மட்டும்தான் கூடு கட்டுகிறது என்பதாக இன்றைய சயின்ஸ் ரிப்போர்ட் நமக்கு என்ன சொல்லுது, பேசுது. இதை பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கின்றான். மஸலுல்லதி இத்தகது மின் தூனில்லாஹி அவ்லியா கமஸலில் அன்கபூத் இத்தகதத் பைத்தன். ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ்லாம் எனக்கு தேவையில்லை, உதவி செய்யறாங்கல்ல அவங்க மட்டும் எனக்கு போதும்னு யாரு சொல்றாங்களோ அவங்க எப்படி தெரியுமா? ஒரு சிலந்தி தன்னுடைய வீட்டை தேர்ந்தெடுத்ததை போன்று. அது எப்படி நூல் மாதிரி இருக்கும், ஊதி விட்டா பறந்துரும், அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காண்பிக்கிறான். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய மானா கிடையாது, அந்த ஆயத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய லெவல நீங்க பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இத்தகதத், இத்தகதத்துங்கிறது முதக்கரா முஅன்னஸா. முன்னாடி அல்லாஹ் அன்கபூத் சொல்லிட்டான், அதுக்கு அடுத்த வர வார்த்தை இத்தகதத், அல்லாஹ் முஅன்னஸான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். அப்போ ஒரு பெண் சிலந்தி தன்னுடைய வீட்டை தேர்ந்தெடுத்துக்கிறதே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அங்க என்ன செய்யறான்? ஓமை காட்டுகிறான், எக்ஸாம்பிள் காட்டுகிறான். இதைதான் இன்றைய விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பெண் சிலந்திகள் தான் கூடு கட்டக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அறிவியல் வல்லுநர்கள் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இதை நமக்கு சொல்லி காண்பித்து விட்டான். அதே போன்று அல்லாஹ் தஆலா தேனீகளை பற்றி பேசும்பொழுது இப்படி ஒரு ஆயத்தை சொல்வான். வஹா ரப்புக இலன் நஹலி அனித்தகிதி மினல் ஜிபாலி புயூதன் வ மினஷ் ஷஜரி மிம்மா யஅரிஷூன். மலைகள் இருந்தும் செடி கொடிகள் இருந்தும் இந்த தேனீக்கள் தங்களுடைய கூண்டை, வீடுகளை தயாரிப்பதை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இத்தகதி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நாம் படித்திருப்போம், இத்தகத, இத்தகதா, இத்தகது, இத்தகிதி, இஃப்அலி அப்படிங்கிற வசனத்துல இது வரக்கூடிய வார்த்தை முஅன்னஸான வார்த்தை.
பெண் தேனீகள் இன்றைய சயின்ஸ் ரிப்போர்ட் என்ன பேசுகிறது? தேனீகள்ல கூடுகளை அந்த தேனை போய் எடுத்துட்டு வந்து வீடு கட்டுதுல கூடு கட்டுதுல அதுலயுமே ஆண்களுடைய தேனீகளுக்கு அந்த பவர் கிடையாது. பெண் தேனீகள் மட்டும்தான் கூடுகளை தயாரிக்கிறது, தேன்களை உருவாக்குகிறது என்பதாக சயின்ஸ் ரிப்போர்ட் இப்போது பேசுகிறது. இதை பல வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனில் காண்பித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த வசனத்தில் நாம் ஜுவாலஜியை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிர யதீரு பிஜனாஹி இல்லா உமமும் மிஸ்லக்கும். இந்த உலகத்துல எந்த உயிரினங்களாக இருக்கட்டும், படைப்பினங்களாக இருக்கட்டும், மனிதனை தவிர பேசுற ஒரு பக்குவம் யாருக்குமே கிடையாதுன்னு அந்த காலத்துல உள்ள மக்கள்லாம் நினைச்சு வச்சிருந்தாங்க. மனுஷன் தான் பேசுறான், அவனுக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்குது, கொடுக்கல் வாங்கல், கடன், தொல்லை, தண்டனையா இருக்கட்டும், நன்மைகளா இருக்கட்டும், தீமையா இருக்கட்டும், இது எல்லாமே மனுஷனுக்கு மட்டும்தான். ஆனா மத்த எந்த உயிரினங்களுக்கோ விலங்குகளுக்கோ ஒரு பேச்சுங்கிற ஒன்னே கிடையாது. ஆனா அதுக்கும் தனி உலகம் இருக்குது, அதுக்கும் தனி குடும்பம் இருக்குது, அதுக்கும் தனி யூனிவர்ஸ் இருக்குது, அதுக்கும் தனி ஒரு அரசியல் இருக்குதுங்கிறது சயின்ஸ் ரிப்போர்ட் இப்போ கண்டுபிடிச்சு கொடுத்திருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இல்லா உமமுன் அம்சாலுக்கும், எல்லா வர்க்கங்களுமே மனிதர்களாகி உங்களை போன்றுதான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, மனிதர்கள் நம்ம யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? அவங்கள குழி தோண்டி புதைப்போம். இது கூட காக்காக்கள்ல சில வர்க்கங்கள்லாம் என்ன செய்யுமா? அவர்கள்ல யாராச்சும் இறந்து போயிட்டா குழி தோண்டி புதைக்குமா? இதை சயின்ஸ் ரிப்போர்ட் இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்திருக்குது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்லி லியுரியஹு. இரண்டு காக்காக்களை அல்லாஹ் அனுப்பினான். அதுல ஒரு காக்கா செத்து போச்சு. காக்கானா பறக்கிற காக்கா. ஒரு காக்கா என்ன செஞ்சிருச்சு? செத்து போயிருச்சு. அதுல இன்னொரு காக்கா என்ன செஞ்சிச்சு? அந்த காக்காவை எப்படி புதைக்கணுங்கிறத கத்து கொடுத்துச்சுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாறை பற்றி பேசும்போது நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சயின்ஸ் இன்னைக்கு எதெல்லாம் பெருசா கண்டுபிடிச்சு பேசுதோ, ரிப்போர்ட்டா கொடுக்குதோ, சப்மிட் பண்ணுதோ, ப்ராஜெக்டா, அதெல்லாம் அல்லாஹ் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக குர்ஆனில் எப்போதும் நமக்கு சொல்லி காண்பித்து விட்டான், பாடம் நடத்தி விட்டான். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வலஹு மா சகன ஃபில் லைலி வன் நஹார். மனிதர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? பகல்ல உயிர் வாழும், இரவுல தூங்குவோம். இந்த ரமலான் மாதத்துல அத்தாய் இஜ்திமாவுல தவிர பொதுவா எல்லா உயிரினங்களுமே அப்படிதான். எல்லா உயிரினங்களும் பகல்ல உயிர் வாழும், இரவுல தூங்குங்கிறத இந்த உலகத்தினுடைய நீதியாக நாம் ஆரம்ப காலத்துல விளங்கி வச்சிருந்தோம். ஆனா இப்பதான் கண்டுபிடிக்கப்படுது, சில நேரங்கள்ல, சில நாட்கள்ல, சில ஊர்கள்ல இரவுல பல உயிரினங்கள் என்ன செய்யுது? உயிர் வாழுது, பகல்ல தூங்குது. பகல்ல உயிர் வாழக்கூடிய விலங்குகள் எல்லாம் இரவுல தூங்கும், இரவுல உயிர் வாழக்கூடிய விலங்குகள் எல்லாம் பகல்ல தூங்கும். அப்படிங்கிறத சயின்ஸ் ரிப்போர்ட் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்குது. ஆனா அல்லாஹ் இதை பல வருடங்களுக்கு முன்பாக சொல்லி காண்பிக்கின்றான், வலஹு மா சகன ஃபில் லைலி வன் நஹார். பகலில் தூங்கக்கூடிய, இரவில் விழித்திருக்கக்கூடிய விலங்குகளும் உண்டு, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்கக்கூடிய விலங்குகளும் உண்டு. உதாரணமா, இரவுல தூங்காம விழிச்சிருக்க உதாரணம் என்னதுப்பா? அந்த இது அது மட்டும் தான் நமக்கு தெரியும். இன்னொரு ஒரு உயிரினம் இருக்குது, ஹைனான்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம், யாருக்குமே தெரியாம இருக்காது. அந்த ஹைனாங்கிற ஒரு உயிரினமும் இரவுல முழிச்சிருக்குமா, பகல்ல என்ன செய்யும்? தூங்குமா. ஆனா பகல்ல தானே ஷூட்டிங் நடந்துச்சுன்னு யோசிக்காதீங்க, அதுக்கு விடை தெரியல. இப்ப அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒவ்வொன்றாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அடுக்கடுக்காக அடுக்கி காட்டுகிறான் குர்ஆனிலே உள்ள சயின்ஸை பத்தி. இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், அஃபலா யன்லுரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒரு அரபு நாட்டுக்காரர் சிந்திக்கிறாரு, எத்தனையோ விலங்குகள் அரபு நாட்டுல இருக்குது, ஆனா அல்லாஹ் எல்லா விலங்குகளையும் விட்டும் இந்த இபுல மட்டும் ஏன் குறிப்பிட்டு குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னு சிந்திச்சு அதை பத்தி ரிசர்ச் பண்ணி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு வரலாறே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அஃபலா யன்லுரூன, அல்லாஹ் எப்படி கேட்கிறானா, ஆராய்ச்சி செய்து பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். எப்பா இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், இங்க தூங்கிக்கிட்டே இருக்கீங்களே, தூங்காம இருக்க முடியாதான்னு அவங்கள பார்த்து கேட்கிறேன்னா தூங்காம இருங்கன்னு அர்த்தம். பேசாம கவனிக்க முடியாதான்னு உங்களை பார்த்து கேட்கிறேன்னா பேசாம கவனிங்கன்னு அர்த்தம். அப்ப சிந்திக்காம இருக்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா, சிந்திங்க, அதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? சயின்டிஸ்டுகளுக்கு என்ன செய்யறான்? ஒரு துணுக்குகளை எடுத்து கொடுக்குறான். அப்போ இந்த அஃபலாங்கிற இஸ்திஃபாமு இன்காரின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நலரங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான், ரான்னு சொல்லல. நலர அப்படிங்கிறதுக்கும் ராவுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். ரானா ஜஸ்ட் ஒரு விஷுவல் பார்த்தா, நலரனா அதை ரிசர்ச் பண்ணான். இப்போ ஒட்டகத்தை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்ல அவ்வளவு விதமான எல்லா படைப்புகளும் தாண்டி அல்லாஹ் ஒட்டகத்தை அற்புதமான ஒரு படைப்பா படைத்திருக்கிறான். பொதுவா சயின்ஸினுடைய ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் அதிகமா ஃபாஸ்டா வேகமா நிறைய தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு உயிர் என்னன்னு சொன்னா அது ஒட்டகம் தான். இப்ப கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் பல வருடங்களுக்கு முன்பா அல்லாஹ் சூரத்துல் வாக்கியால நமக்கு என்ன செஞ்சுட்டான்? சொல்லி காண்பிச்சுட்டான். ஷாரிபூன ஷுருபல் ஹீம், நரகவாசிகள் அந்த நரகத்தினுடைய சூட்டின் வெப்பத்தின் காரணமாக தாகத்துல எவ்வளவு வேகமா தண்ணியை குடிப்பாங்க தெரியுமா? ஒட்டகம் தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டகம் தான் வேகமா தண்ணியை குடிக்கக்கூடிய விலங்குங்கிறது அல்லாஹ் அங்கே
இங்கே குர்ஆன்ல சொல்லி காண்பித்ததை தான் இன்று அறிவியல் வல்லுநர்கள் நமக்கு கண்டுபிடித்து காட்டுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துல 200 மில்லி லிட்டர் தண்ணியை ஒட்டகம் குடிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதுக்கு குவத்தை கொடுத்திருக்கிறான். ஒட்டகத்தினுடைய திமில்ல தான் அந்த தண்ணியை சேகரிச்சு வைக்கிங்கிற மாதிரி பல பேர் நினைச்சிருக்கிறாங்க. அந்த திமில்ல தண்ணி இருக்காது. அல்லாஹ் 40 கிலோ மேல ஒரு கொழுப்பை அங்கே சேகரித்து வைத்திருக்கிறான். காரணம், ஒட்டகம் பொதுவா என்ன செய்யும், பல நாட்களுக்கு தேவையான தண்ணியை குடிச்சிரும். அந்த தண்ணி அந்த வெப்பத்தின் காரணமாக நீராவியாக மாறிவிடக் கூடாது, அந்த தண்ணி தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக, அதை தடுப்பதற்காக அல்லாஹ் அந்த இடத்துல அந்த திமில் மேல கொழுப்புகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சிந்திச்சு பாருங்க, ஒரு 3 நிமிஷத்துல 200 லிட்டர் தண்ணீர் அது எங்க இருக்குது? ஒட்டகம் பல நாட்களுக்கு தேவையான தண்ணீர்கள் அது என்ன செஞ்சுக்குமா, தனக்குள்ள குடிச்சு வச்சுக்குமா. குராதத்து தமிழ் லா தன்ஃபஜ்ரு, ஒட்டகத்தினுடைய அந்த அணுக்கள், அந்த குரோமோசோம்ஸ் சொல்லுவாங்க, ரத்த அணுக்கள் வித்தியாசமா இருக்குமா. எல்லா உயிரினங்களுக்குமே ஒரே மாதிரி தான். நம்ம சயின்ஸ் புக்ல பார்த்திருப்போம் அதனுடைய பிக்சரை. ஆனா ஒட்டகத்துக்கு மட்டும் எஃகுனுடைய ஷேப்ல இருக்குமா. காரணம் என்னன்னு கேட்டா, உடல்ல நீர் சத்து இல்லாம நம்மளால வாழ முடியாது. சில நேரங்கள்ல ஒட்டகத்துக்கு நீர் சத்து அதிகமாகும். காரணம், நிறைய தண்ணியை குடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சில நேரங்கள்ல தண்ணி எல்லாம் குறைஞ்சு, தண்ணி இல்லாம நீர் சத்து குறைஞ்சு போயிடும். எங்கேயுமே ஒட்டகத்துக்கு தண்ணி கிடைக்காது. அப்ப சில நேரங்கள்ல நீர் சத்து கூடும், நீர் சத்து குறையும். இப்படி கூடும்போது குறையும் போதும் அந்த ஒட்டகத்துக்கு ரத்த அணுக்கள்ல அந்த எஃகு ஷேப்ல இருந்தா மட்டும்தான் ரத்தங்கள், நாளங்கள் சீராக பிளட் சர்க்குலேஷன் ஆகுமா. இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா உயிரினங்களையும் தாண்டி ஒட்டகத்துக்கு மட்டும் அந்த இரத்த அணுக்களை இப்படி வடிவமைத்திருக்கிறான் என்பதாக நம்மால பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒட்டகத்தை பற்றி நாம் இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால், லுஹூமுஹா கதாஉன் ஹலீபுஹா தவாஉன், ஒட்டகத்தினுடைய கறிகள் எல்லாம் நமக்கு சாப்பாடு, ஃபுட்டு. அதனுடைய சிறுநீர், ஒட்டகத்தினுடைய பால், ஒட்டகத்தினுடைய சிறுநீர் நமக்கு மெடிசன் என்பதாக இபாரத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் இகாஹின் வ யஷ்ரப மின் அப்வாபி வ யஷ்ரப மின் அப்வாலிஹா வ அல்பானிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டத்தார்கள் நோய்வாய்ப்பட்ட அந்த நிலையில வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் பாலையும் குடிக்க சொல்லி அம்ரு செய்தார்கள், ஏவினார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டகத்தினுடைய பாலுக்கும் ஒட்டகத்தினுடைய சிறுநீருக்கும் அல்லாஹ் அதுல மெடிசன் வச்சிருக்கான்னு சொன்னா எவ்வளவு பெரிய படைப்பாக அல்லாஹ் ஒட்டகத்தை படைத்திருப்பான். இவ்வளவு பெரிய படைப்பா அல்லாஹ் ஒட்டகத்தை படைத்திருப்பதால் தான் அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத், அந்த ஒட்டகத்தை பத்தி ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். பொதுவா இந்த உலகத்துல வாழக்கூடிய நமக்கு வெப்பநிலை எவ்வளவுன்னு சொன்னா 37 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் அடிக்குது. ஆனா ஒரு மனிதனுக்கு 40 to 45 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை மட்டும்தான் நம்மளால தாங்க முடியும். அதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. அப்ப 40 to 45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நம்ம உடம்புல படும்போது, நம்ம உடம்புல உள்ள அந்த வெப்பத்தை அது சரிசமமா நியூட்ரல் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த உடம்பு தாங்கணுங்கிறதுக்காக நம்ம உடம்புல உள்ள தண்ணிலாம், நம்ம உடலில் உள்ள நீர்ச்சத்துக்கள் எல்லாம் வேர்வையாக வெளிவருது. பொதுவா நமக்கு வெயிலை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு 40 to 45 செல்சியஸ் மட்டும்தான் தாங்க முடியும். 40ல இருந்து 45க்குள்ள நமக்கு வெயில் அடிக்கும் போது இந்த உடம்புல அது சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம உடலில் உள்ள நீர்கள் எல்லாம் வேர்வையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கி காண்பிக்கின்றான். இப்ப நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து வேர்வையா வெளியா போச்சு, அப்போ திரும்ப நீர் சத்து உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தாகத்தை நமக்கு ஏற்படுத்துறான். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி உள்ள போனதும் நமக்கு நீர் சத்தினுடைய அந்த நிலையை நியூட்ரலாக மாத்தி கொடுக்குது. ஆனால் ஒட்டகத்துக்கு அது கிடையாது. கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 வரைக்கும் வெப்பநிலையை தாங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டகத்துடைய அந்த கெப்பாசிட்டி ஆக்கி வச்சிருக்கிறான். 150 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டகத்திற்கு சக்தியை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தில் வாழக்கூடிய அந்த விலங்கு அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யணும், அவ்வளவு பணிசுமைகளை ஏற்றிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை அற்புத படைப்பாக படைத்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத் என்று சொல்லி காண்பிக்கிறான். பிபிஇன்னு சொல்லுவாங்க, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம பஸ்ல போறோம், நம்ம கார்ல போறோம், நம்ம தூசி பற்றாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சில பாதுகாப்பு பொருட்களை நம்ம மாட்டிக்கிதான் நம்மளால போகணும். ஆனா ஒட்டகத்தை அப்படி கிடையாது. பாலைவனத்துல அது நடக்குது. பொதுவா மாடை கொண்டு போய் கடல் கரையில நடக்க விட்டோம்னு சொன்னா அவ்வளவு வேகமா மாடுனால நடக்க முடியாது. ஆனா ஒட்டகம் பாருங்க, அவ்வளவு மணல்லையும் அவ்வளவு வெயிலையும் அசராம அத்தனை கிலோமீட்டர் பல சுமைகளை தூக்கிக்கிட்டு நடக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலை படைச்சிருக்கிறான்.
மண்ணுல போறதுக்குன்னு சில டயர்ஸ் இருக்குது, காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மணலில் பிரயாணம் செய்வதற்கு ஏற்றவாறு அல்லாஹ் ஒட்டகத்தினுடைய காலை படைத்திருக்கிறான். பாலைவனத்தில் அவ்வளவு காத்தடிக்கும், கண்ணுல வந்து தூசியில வந்து என்ன செய்யும், தூசி படும். அப்ப கண்ணுல வந்து அந்த மண்ணுலாம் படும். அப்ப ஒட்டகத்தினால எப்படி பிரயாணம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டகத்தினுடைய கண்ணுல 2 லேயர் இருக்குமா. அது தூசி அடிக்கும் போது தன்னுடைய ஃபர்ஸ்ட் லேயரை என்ன செஞ்சுக்கும், க்ளோஸ் பண்ணிக்கும். அது ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்குமா. அது கண்ணை மூடுனாலுமே வெளியில உள்ள விஷுவல் எல்லாம் ஒட்டகத்துக்கு தெரியிற மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு உருவமாக ஒரு படைப்பாக அல்லாஹ் ஒட்டகத்தை படைத்திருக்கிறான். தூசி அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் லேயரை க்ளோஸ் பண்ணிக்கும், 2வது லேயர் ஓப்பன்ல இருக்குதோ. அப்ப அது ஒட்டகத்துக்கு எவ்வளவு தூசி அடிச்சாலும் எந்த பாதிப்புமே ஏற்படாது. ஒட்டகத்தினுடைய மூக்கை நம்ம நல்லா பார்த்திருப்போம், மனிதர்களுடைய மூக்கு மாதிரி கிடையாது. இவ்வளவு தூரம் சின்ன ஓட்டை கூட இருக்காது, அப்படியே நெஞ்ச மாதிரி இருக்கும். அதற்கான காரணம் அது பிரயாணம் செய்யும் போது அந்த தூசியின் புயலின் காரணமாக எந்த மண்களும் தன்னுடைய மூக்குக்குள் போய்விடக் கூடாது என்பதற்காக ஒட்டகத்தினுடைய வாயை மட்டும் தனியா குறிப்பிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒட்டகம் பொதுவா அந்த பாலைவனத்துல அதிகமா முள் செடிகளை, கள்ளி செடிகளை தான் சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறது என்பதா நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப நம்ம யோசிக்கணும், வாயின் பகுதி தான், நாக்கு தான் ரொம்ப சாஃப்டான பகுதி. அது முள்ளதான் சாப்பிடுதுன்னு சொன்னா எப்படி அந்த முள்ளை அது ஒட்டகத்தினால சாப்பிட முடியுது? எப்போ அந்த ஒட்டகம் அந்த முள்ளை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குதோ அப்போ அந்த நாக்கு மறுத்து போய் கனமாக மாறி விடுமாம். நல்ல சொல்ல போனா அரபியர்கள்லாம் பாலைவனத்துல பிரயாணம் செய்யும் போது தங்களுடைய காலில் முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னா அந்த ஒட்டகத்தினுடைய உமிழ்நீரை எடுத்து தங்களுடைய முள்ளு மேல வைப்பாங்கன்னா அந்த முள்ளே கரைஞ்சு போயிருமா. அந்த அளவுக்கு ஒட்டகத்தினுடைய உமிழுக்கு அல்ல அவ்வளவு பவரை கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய உடம்புல எல்லா உறுப்புகளையும் நம்மளால அசைக்க முடியும், ஒரு உறுப்பை தவிர. நம்மளுடைய முகத்துல அது என்ன உறுப்பு சொல்லுங்க பார்க்கலாம்? கண்ணை அசைக்க முடியும், மூக்கையும் அசைக்க முடியும், வாயையும் அசைக்க முடியும். காது, ஒட்டகத்தினுடைய காதை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, புயல் அடிக்கும் போது காதுல வந்து மண்ணு போயிடக்கூடாது, தூசி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் ஒட்டகத்துக்கு காதையும் அசைக்கக்கூடிய கூவத்தை கொடுத்திருக்கிறான். பேக்வேர்டுல பின்னோக்கி தங்களுடைய காதுகளை ஒட்டகம் என்ன செஞ்சுக்குமா, சாய்த்து கொள்ளுமாம் என்பதாக நம்மளால பார்க்க முடிகிறது. ஒட்டகம் ஒரு திசையில போகுது, அங்கே வந்து மைல்கல்லாம் இருக்காது. இத்தனை கிலோமீட்டர்ல என்ன செஞ்சிடும், அமான் மஹால் வந்துடும், அத்தனை கிலோமீட்டர்ல OMR வந்துடும், களிப்பட்டூர் வந்துருங்கிற அளவுக்கு மைல்கல்லாம் என்ன செய்யாது, பாலைவனத்தில் இருக்கிறாது. ஆனா போன திசையில திரும்பி வருதுன்னு சொல்லுறோமே, அது எந்த அளவுக்குன்னு கேட்டா அல்லாஹ் ஒட்டகத்துக்கு ஸ்னீசிங் பவர், மோப்ப சக்தி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான். எந்த பாதையில போறோமோ அதே பாதையில திரும்பி வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒட்டகத்துக்கு பக்குவத்தை கொடுக்கிறான். இந்த மாதிரி ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் சொன்ன விஷயங்களை பார்த்தா எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம். அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். இன்று விலங்கியல் சார்ந்த விஷயங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரானமி சார்ந்த விஷயங்களை நாம் பார்ப்போம். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.